வியூவர்ஸ் வணக்கம். நான் உங்கள் நேத்ரா கேஎம்கே பள்ளியிலிருந்து வந்திருக்கிறேன். வணக்கம் சார். அதாவது அறிமுகப்படுத்த எனக்கு வேலை இல்லாம ஆயிட்டு. என்ன படிக்கிறீங்க? 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. கேஎம் பள்ளியிலிருந்து வந்திருக்காங்க நேத்ரா. நல்லா இருக்கு. இந்த நேந்திர சிப்ஸ்க்கு கம்பெனி உங்களோட தான்? பேரு நேத்ரா, இதுக்காக நேந்திரம் கம்பெனி சிப்ஸ் என்னோட தான் இருக்குமா? கேரளா முழுக்க நேந்திர சிப்ஸ் தான் விற்கிறாங்க இல்லதா? கேரளா போயிருக்கீங்களா? எத்தனை நாள் போயிருக்கீங்க? 2 தடவை. ஒரு தடவை எனக்கு தெரியாது, இப்ப ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு தடவை. சில குழந்தையா இருக்குன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒன்றும் தெரியல அவருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு போகும்போது பெரிய ஆளாயிட்டாரு. அப்போ எல்லாம் தெரிஞ்சிட்டு. அம்மாவா, 2 வருஷத்துல என்ன பெரிய ஆளா இருக்க போறீங்க நீங்க? சரி, நிகழ்ச்சியோட விதிமுறைகள் 10 கேள்விகள் கேட்கப்படும். நீங்க பதில் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு போயிட்டீங்க. அப்படியா? அப்ப என்ன தப்பா கூட சொல்லலாமா? பாருங்க எவ்வளவு தெளிவாயிட்டாரு பாருங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னா அப்ப ஏன் கேள்வி கேட்குறீங்க? விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் தப்பா சொன்னா உங்களுக்கு என்ன, சரியா சொன்னா உங்களுக்கு என்ன? அது இல்ல, நீங்க அதிக மதிப்பெண் எடுத்தீங்கன்னா அது உங்க பள்ளிக்கூடத்துக்கு சேரும். இப்ப சிறந்த பள்ளிகள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த மதிப்பெண்கள் எல்லாம் கூட்டப்பட்டு அது ஒரு 10 மதிப்பெண் அதிகமாகும். இவங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு யாரு தயாரா இல்ல அப்படின்னு சொல்றதை விட வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, மான்ஃபோர்ட் பள்ளி வரல. ஒருத்தர் கேட்டாங்க, என்ன நீங்க வராத பள்ளியை ஏன் பெயர் சொல்கிறீர்கள்னா, ஆமா நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் செலவு பண்றோம். ஒரு நிகழ்ச்சிக்கு கடினப்பட்டு ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறோம். நாங்க பள்ளிக்கூட மாணவர்களுக்காக அவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும், குழந்தைங்க தொலைக்காட்சியில் பேசக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வரணுங்கிறதுக்காகவும், குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்துகிறோம். கடினப்பட்டு நாங்கள் நிகழ்ச்சி நடத்தும் போது நீங்கள் ஒருத்தர் வரலங்கும் பொழுது யார் வரலங்கிறது சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. சொல்லி தான் ஆகணும். அது எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரிதான், சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் இப்போ வெற்றி பெற்றாலும் கூட உங்களுடைய மதிப்பெண், நீங்கள் எடுக்கப் போகின்ற மதிப்பெண்ணானது உங்கள் பள்ளியை சாரும். புரியல? தலையாட்டினீங்கன்னா 2 மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டு விடும். சரிங்க. சரிங்க அண்ணாருங்க. அண்ணங்கிற மாதிரி இருக்கிற கேமராமேனுக்கு போறாம சிரிக்கிறாரு பாருங்க. என்ன நீங்க அண்ணனா? அண்ணன் தான். என்ன பிரச்சனை உங்களுக்குப்பா? ஐயான் தான் நான் சொன்னேன். ஒரு ஆசைக்கு, ஒரு சந்தோஷத்துக்கு நான் அண்ணன்னு என்ன சொல்லிக்கிட்டேன். அவர் ஒண்ணு உங்களே அண்ணன்னு சொன்னேன், ஐயன் தான் சொன்னேன். அவ்வளவு ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க அப்படின்ற. உண்மைதான். ஆமா, பெரிய உண்மையை பேசுறாரு அர்ச்சந்திரன் சித்தி. உண்மையை பேசுறாரு. நான் உண்மையை தான் பேசுறேன், ஐயான்னு தான் சொல்றேன். ஏங்க நிகழ்ச்சி போலாங்க. உங்க கூட சண்டை போட எனக்கு விருப்பம் இல்லைங்க. நிகழ்ச்சி போமாங்க? போலாம். இப்ப மட்டும் அண்ணா சொல்றாரு பாருங்க. என்ன அநியாயம் இது? ஒரு நியாய நீதி வேண்டும். சரிங்க தங்கச்சி, போலாமா தங்கச்சி? போலாண்ணா. இது நல்லா இருக்குது. உங்களுக்கான முதல் கேள்வி, பல்லவர் காலத்தில் முக்கிய துறைமுகம் எதுவாக இருந்தது? பல்லவர் காலத்தில் முக்கிய துறைமுகம் எதுவாக இருந்தது? உங்களுக்கான குறிப்பு முசிறி, மாமல்லபுரம், விசாகப்பட்டினம். முசிறி, மாமல்லபுரம், விசாகப்பட்டினம். எது சரி? முசிறி, மாமல்லபுரம், விசாகப்பட்டினம். மாமல்லபுரம் என்பது சரியான பதில். 2 மதிப்பெண்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி, அமெரிக்காவின் முதல் தலைநகர் எது? அமெரிக்காவின் முதல் தலைநகர் எது? உங்களுக்கான குறிப்பு நியூயார்க், வாஷிங்டன், லாஸ் ஏஞ்சல். வாஷிங்டன் என்பது தவறான பதில். நியூயார்க் என்பதுதான் சரியான பதில். நான் 2 மதிப்பெண், நீங்க 2 மதிப்பெண். உங்களுக்கான அடுத்த கேள்வி, தேசிய விளையாட்டு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தேசிய விளையாட்டு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உங்களுக்கான குறிப்பு ஆகஸ்ட் 17. ஆகஸ்ட்னா ஆகஸ்ட். ஆகஸ்ட் 17, 22, 29. எது சரி? 29. வெரி குட், சரியான பதில். 29 என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, நம் நாட்டில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் எத்தனை சதவீதம் பேர்? நம் நாட்டில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் எத்தனை சதவீதம் பேர் பணிபுரிகிறார்கள்? உங்களுக்கான குறிப்பு 10.24, 15.24, 22.24. எத்தனை சதவீதம்? 10, 15, 22. 22 என்பது தவறான பதில். 15.24 என்பதுதான் சரியான பதில். நான் 2 மதிப்பெண். உங்களுக்கான அடுத்த கேள்வி, கனடா நாட்டுக்கான கட புரியல, மறுபடியும் சொல்ல. அவருக்கு புரியலையா? எங்க சும்மா சொன்னங்க. நிகழ்ச்சிக்கு போலாம். கனடா நாட்டு இந்திய தூதர் யார்? கனடா நாட்டிற்கான தற்போதைய இந்திய தூதர் யார்? உங்களுக்கான குறிப்பு தினேஷ் கே பட்நாயக், தினேஷ் கே விநாயக், மல்லாடி கிருஷ்ணமூர்த்தி. உங்களுக்கு என் பெயர்கள் புரியவில்லை என்றால் 1, 2, 3 என்று முதல் ஆப்ஷன், முதல் குறிப்பு, 2வது குறிப்பு, 3வது குறிப்பு என்று நீங்கள் பயன்படுத்தலாம். மீண்டும் உங்களுக்கான குறிப்பு, கனடா நாட்டுக்கான இந்திய தூதர் யார்? உங்களுக்கான குறிப்பு தினேஷ் கே பட்நாயக், தினேஷ் கே விநாயக், மல்லாடி கிருஷ்ணமூர்த்தி.
ஃபர்ஸ்ட் முதல் குறிப்பு தினேஷ் கே பட்நாயக் என்பதுதான் சரியான பதில். அது இப்பதான் அவர் தான் கனடா நாட்டினுடைய தூதராக இருக்கிறார். உங்களுக்கான அடுத்த கேள்வி, வளமான கிராமங்கள் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? வளமான கிராமங்கள் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? உங்களுக்கான குறிப்பு 2020, 2023, 2024. வளமான கிராமங்கள் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2020, 2023, 2024. 2024. 24 என்பது தவறான பதில். 23 என்பதுதான் சரியான பதில். பொதுவாக அந்த வளமான கிராமங்கள் திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மலை கிராமங்களில் இருக்கிற மலைப்பகுதியில் இருக்கிற படிப்பறிவு குறைவாக இருக்கிற கிராமங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராமங்களை வளப்படுத்துறாங்க, வளமான கிராமமாக கொண்டு வராங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அதிகமாக இராணுவ வீரர்கள் பாதுகாக்கப்படுகின்ற எல்லைப் பகுதியில் இருக்கின்ற கிராமங்கள் ரொம்ப வளர்ச்சி அடையாத கிராமங்களாக இருக்கும். பள்ளிக்கூடங்கள் குறைவாக இருக்கும். இந்த பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் அன்றைக்கி ஏன் தமிழகத்தில் இவ்வளோ பேர் வந்து வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே படிப்பறிவு குறைவாக இருக்கிறது, வேலை வாய்ப்புகள் இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை. அதனால் அங்கே உள்ளவங்களாம் அங்கே வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர், 2 கோடி பேர், 3 கோடி பேர்னு தமிழகத்தில் வேலை செய்கிறாங்க. இந்த வாக்காளர் பிரச்சனை வந்ததே அதனால தான் வந்தது. அங்கேருந்து டெலீட் பண்ணிட்டு இங்கே சேர்றாங்களா, இங்கே டெலீட் பண்ணிட்டு அங்கே போய் சேர்றாங்களாங்கிற குழப்பங்கள் நிறைய அது மாதிரிலாம் வந்தது. நம்ம வினாடி வினா நடத்துகிறோம், நமக்கு அரசியல் வேண்டாம், சரிதானே? அவர் சொல்கிறாரு எல்லாம் பேசிவிட்டு நைஸாக அரசியல் வேண்டான்ற பற்றியா, சரியான ஆளியான்றாரு. புரியுது. அதுதாங்குது. நீங்கள் சொன்ன பதில் தவறு. 23 என்பது தான் சரியான பதில். உங்களுக்கான 5 குறிப்புகள். முதல் குறிப்பு, இது ஓர் உயிரற்ற பொருள். முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, இதை பெண்கள் மட்டுமே பயன்படுத்துவார்கள். மூன்றாவது குறிப்பு, ஆனால் தற்போது அதிக பெண்கள் இதை பயன்படுத்துவதில்லை. நான்காவது குறிப்பு, இது கண்ணாடியாகவும் இருக்கும், ரப்பராகவும் இருக்கும். தெரிஞ்சா பெல் அடிக்கணும், பெல் அடிச்சு பதில் சொல்லணும். உங்களுக்கான 5வது குறிப்பு, கிராமங்களில் தாய்மை அடைந்த பெண்களுக்கு இதை அணிவிப்பார்கள். கிராமங்களில் தாய்மை அடைந்த பெண்களுக்கு இதை அணிவிப்பார்கள். தெரிஞ்சுட்டா பெல் அடிச்சு பதில் சொல்லணும். தெரியல. உங்களுக்கான 6வது குறிப்பு, நிலவு ஒன்று வட்டமாக இருக்கும். நிலவு போல் வட்டமாக இது இருக்கும். பெண்கள் அணியக்கூடியது. தாய்மை அடைந்த பெண்களுக்கு போடுவார்கள். தற்போது இதை பெண்கள் அதிகம் அணிவதில்லை. பள்ளி செல்லும் பெண்கள் கட்டாயமாக அணியக்கூடாது. உங்களுக்கான இறுதி குறிப்பு, மீன் பிடிக்க வலை அவசியம். என்னமோ தெரியுது, என்னமோ புரியுது, ஆனா ஒண்ணுமே புரியல, தெரியல. நியாயமான கேள்விங்க, நல்லா தாங்க கேட்கிறாரு. ஒரு இப்படிலாம் கேட்டீங்கன்னா என்னங்க பதில் சொல்றதுன்னா, ஏங்க என் கேள்வியை நீங்க வரிசைப்படுத்துங்களேன், உங்களுக்கே புரியும் பாருங்களேன். இது ஒரு உயிரற்ற பொருள், இதை பெண்கள் மட்டுமே அணிவார்கள். ஆனால் தற்போது அதிகம் பெண்கள் இதை பயன்படுத்துவதில்லை. இது கண்ணாடியாகவும் இருக்கும், ரப்பராகவும் இருக்கும். கிராமங்களில் தாய்மை அடைந்த பெண்கள்னா கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு 7 மாதம் இல்லை 9 மாதத்தில் அதை அணிவிப்பார்கள். நிலவு போன்று வட்டமாக இருக்கும். மீன் பிடிக்க வலை அவசியம். வளையல் என்பதுதான் சரியான பதில். ஐயோ என்னங்க சொல்லி முடியும், வளையலா? ஐயோ, அது எல்லாருமே போடுவாங்கல்ல. யாரு போடுறா? சின்ன வயசுல தான் போடுவாங்க. சின்ன வயசுல போடுறாங்க. இன்னைக்கு ஐடி பொம்பளை பிள்ளைங்க போறவங்க லட்சம் பேர் யாரு போடுறா? ஆனா போடுவாங்கல்ல. அதான் ஒரு சிலர் போட மாட்டாங்கன்னு சொன்னேன். ஒரு சிலர். ஓகே. ஆமா, நீங்க என் கேள்விகளை வரிசைப்படுத்தல. சரி, உங்க குரல் அழகா இருக்க. பாட்டெல்லாம் பாடுவீங்களா? பாட்டு பாடுவீங்களா? இப்போ பாட வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கான அடுத்த கதை, கல்வியை அரசு இலவசமாக கொடுக்க வேண்டும், அது அரசு கடமை என்று சொல்கிறார்கள். ஆனால் அரசு தான் இலவசமாக கல்வி கொடுக்குது என்று சொல்கிறார்கள். ஆனால் தனியார் பள்ளிகளும் இருக்கு. அரசு மருத்துவத்தை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதான் மருத்துவத்தை அரசு இலவசமாக கொடுக்குதே, ஆனா தனியார் மருத்துவமனைகளும் இருக்குதே என்று சொல்கிறார்கள். இதில் எது சரி எது தப்பு? நமக்கு எதுக்கு வம்பு? வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். அவர் பாக்குறாரு, யோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நிகழ்ச்சிக்கு போகணும்னு சொல்ற பாரு. அதானே? இப்ப பாருங்க, மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக கதை. கல்வியை அரசு இலவசமாக கொடுக்க வேண்டும், அது அரசு கடமை என்று சொல்கிறார்கள்.
என்னென்ன குறிச்சுக்கிட்டே வாங்க. அதுல தான் கேள்விகள் கேட்கப்படும். கல்வியை அரசு இலவசமாக கொடுக்க வேண்டும், அது அரசு கடமை என்று சொல்கிறார்கள். ஆனால் அரசு தான் இலவசமாக கல்வி கொடுக்குது என்று சொல்கிறார்கள். ஆனால் தனியார் பள்ளிகளும் இருக்குதே. அரசு மருத்துவத்தை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். அதான் இலவசமாக மருத்துவம் கொடுக்குதே என்றால், ஆனால் தனியார் மருத்துவமனைகளும் இருக்கத்தானே செய்கிறது என்று சொல்கிறார்கள். இதில் எது சரி எது தப்பு? நமக்கு எதுக்கு வம்பு? வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். இதுதான். இப்போ நீங்க நல்ல பாட்டு பாடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, எங்க நேயர்கள் விருப்பத்திற்காக ஒரு அழகான பாட்டு பாடுங்க கேட்போம். என்ன மாதிரி பாட்டு? சினிமா பாட்டு பாடுங்க. நீங்க போய் தமிழ் தாய் வாழ்த்து பாடாதீங்க. அதுதான் பள்ளிக்கூடத்துல டெய்லி கேட்கிறோமே. சினிமா பாடல் ஒன்று பாடுங்க பாப்போம். முத்தமழை. பாடுங்க. இருங்க. பாடுங்க. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மருதங்கம் இங்கு உந்தன் கையில் ஸ்வர்க்கம், தொல்லாயிரவோ சொல்லா உறவோ, இல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசுரோ, ஓ கண்ணாலா என்னாலா பெண்ணாலா, இன்னும் வரும் எந்தன் கதை, எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை, எந்தன் கதை. ஆஹா, அழகு. ரொம்ப அழகா பாடுனீங்க. ரொம்ப அழகா இருக்கு உங்க குரல். சரி, உங்க பள்ளிக்கூடங்கள்ல உங்களை ரொம்ப பிடித்த தோழி யார்? 6 பேர் இருக்காங்க. 6 பேர்ல முக்கியமானவங்க யார்? எத்தனை பேர்? 3 பேர். 3 பேர்ல முக்கியமானவங்க எத்தனை பேர்? முக்கியமானவங்க யார்? அப்படி சொல்லவே முடியாது. நேத்ரா தானே உங்க பேரு? நேத்ரா. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? எங்க வீட்டுல மொத்தம் 4 பேர். யார் யார்? அப்பா, அம்மா, நான், தங்கச்சி. தங்கச்சி கிட்ட பிடித்த குணம் எது உங்களுக்கு? பிடிச்சதுன்னா பாசமா இருப்பா. பாசமா இருப்பா. உங்க தங்கச்சிக்கு உங்ககிட்ட பிடிக்காத குணம் எது? உங்க தங்கச்சிக்கு கோவப்படுவேன். அதனால பார்த்து. என்ன படிக்கிறாங்க உங்க தங்கச்சி? தங்கச்சி 6வது. என்ன பேர்? என்ன? சமந்தா. அம்மா, அந்த உங்க அக்கா கோவப்படும் போது சமந்தா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அழகா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வந்து வாயில கொடுத்துருங்க. வாயில தண்ணியை வச்சுக்கக்கா. கோவம் வரும்போதெல்லாம் வாயில தண்ணி வச்சுட்டு கோவப்படு. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? தண்ணி எதிர்க்க மேலதாயா படம். என்னையா அது லாஜிக்கே இல்லாத டைலாக்ன்றாரு. சரி, கேள்விக்கு போமா. உங்களுக்கான கேள்வி, பெல்லில் அடிக்க வேண்டாம், நீங்க பதிலே சொல்லலாம். உங்களுக்கான கேள்வி இதுதான். அரசு என்று இந்த கதையில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? அரசு என்ற வார்த்தை இந்த கதையில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு? 2 முறை. அப்படியா? ஒரு 2 வாட்டி வர வரைக்கும் படிச்சிடுறேன். அதுக்கு மேல இருந்து படிக்க வேண்டாம். சரியா? கல்வியை அரசு இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பது அரசுடைய கடமை என்று சொல்கிறார்கள். ஆனால் அரசு தான் இலவசமாக கல்வி கொடுக்குது, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல நிறைய இருக்காது. 2ஆம். வாங்குங்க நிகழ்ச்சிக்கு போவோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய, தமிழ்நாடு இல்ல, பாண்டிச்சேரி இல்ல, தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் இவர்களுள் யார்? 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் யார்? உங்களுக்கான குறிப்பு, ரேவதி பரமேஸ்வரி, முரளிதரன், பத்மா சுப்பிரமணியன். 2025ஆம் ஆண்டுக்கான நல்லாசிரியர் விருது பெற்றவர் யார்? ரேவதி பரமேஸ்வரி, முரளிதரன், பத்மா சுப்பிரமணியன். எது சரி? முதல் ரேவதி பரமேஸ்வரி என்பதுதான் சரியான பதில். அவங்க தான் 2025க்கான தேசிய விருது பெற்றிருக்கிறாங்க நல்லாசிரியருக்காக குடியரசுத் தலைவர் கையால். உங்களுக்கான இறுதி கேள்வி, திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது? திருநெல்வேலி என்ன ஃபேமஸ்? அல்வா. கோயில்பட்டி கடலை மிட்டாய். ஆமாமா. சரிதா? சரி. திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது? உங்களுக்கான குறிப்பு, சேரர், சோழர், பாண்டியர். திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது? சேரர், சோழர், பாண்டியர். சோழரா? என்ன கேக்குறீங்களா? கரெக்டான்னு கேக்குறீங்க. உங்க பதில் சோழர் தான். இப்போ சோழரை பத்தி சொல்லிட்டீங்கல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வரேன். சோழர், பொன்னியின் செல்வன் கதை எழுதியவர் யார்? கம்பரா? ஐயோ, கரெக்ட்டா? ஆமா, கல்கி. தப்பிச்சாருங்க. கல்கி. சரி, பொன்னியின் செல்வன் படத்தில் கதாநாயகன் யார்?
அப்படி யாருமே இல்லை. கரெக்ட், சரியான பதில். ஏன்னா அதுல எல்லாம் யாருமே கிடையாது, அப்படி கதையில யாருமே நாயகனே கிடையாது. எல்லாம் 4 சீன் நடிச்சிட்டு போயிருக்காங்க. எங்க நாயகன் யாரும் சொல்ல வாய்ப்பு இல்லை. அதாவது பாண்டியர்கள் என்பதுதான் சரியான பதில். திருநெல்வேலி மாவட்டம் எந்த மன்னர்களோடு தொடர்பது? பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. தவறான பதில் அது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் தன்னந்தனியாக போராடி 8 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்க பள்ளிக்கு 8 மதிப்பெண்கள் சேர்த்திருக்கிறீர்கள். 2வது சுற்று தகுதி பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப அழகா பாடுனீங்க, நல்லா பேசுனீங்க, கலகலப்பா இருந்தது. மீண்டும் இது போன்ற ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியான்னு நான் சொல்ற மாதிரி. மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நேத்ரா. சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நேத்ரா. பாய் சொல்லுங்க. பாய். டாடா சொல்லுங்க. டாடா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். எத்தனைங்க சொல்றாரு?